கைஸ் கேத்தி பிள்ளை போனோண்டே ஹீரோவும் நீ எதுக்கும் அவளை விட்டு தள்ளியே இரு, ஏன் அப்படி சொல்ற? எனக்கு என்னமோ அவளை பார்த்து நல்ல பொண்ணா தெரியல, அதானே டெவிலுக்கு எல்லாம் அப்படிதான் தெரியும்னு என் பூனைக்குட்டி கூப்பிடுதுன்னு ஓடிடுறான். அடுத்த நாள் இவனும் ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு கிடக்க அப்போ ஒரு சிறுவண்டும் பூனை முடியெல்லாம் சிசர்ல கட் பண்ணிட்டு கிடக்கான். இவளும் பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டு கிடக்குன்னு சிசரை புடுங்க அந்த பையனும் ஒப்பாரி வைக்க அப்ப அந்த பையனோட அம்மாவும் வந்து அடையே என் பையன் என்னடி பண்ணிட்டு கிடக்குன்னு தள்ளி விட்டுறான். ஓனரும் வந்து இங்க என்ன பிரச்சனை கேட்டுட்டோம், கண்டிப்பா அது எங்க மேலதான் தப்பு கிடக்கு, ஏய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்ல இவ கேட்காம இருக்கத பார்த்துட்டு சிசரை புடிங்க அந்த பையன் கிட்ட நீட்டிட்டு இது வெறும் பூனை தானே, அதுக்கு அடிப்பட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்ல என்ன தப்பு இல்லையான்னு இவளும் காண்டாகி நான் என் பூனை எடுத்துட்டு போறேன், உன் கடையும் வேணாம் வேலையும் வேணாயான்னு சொல்ல அப்படியா சரி நீ எனக்கு 50,000 பணத்தை கொடுத்துட்டு எடுத்துட்டு போன்னு சொல்ல என்ன 50,000 இவளும் திருன்னு முழிக்க என்ன பாக்குற கான்ட்ராக்ட்ல அப்படிதான் அவன் கிட்ட சைன் வாங்கியிருக்கேன்னு சொல்றான். சேம் டைம்ல ஹீரோவும் ஒரு செமினாருக்காக ரெடி ஆயிட்டு கிடக்கான். அப்ப சாரும் வந்து இங்க பாரு வேர்ல்டுலயே டாப் சயின்டிஸ்ட் மாதிரி நீ செமினார் எடுக்க போற, இதுக்கு தானே நீயும் ஆசைப்பட்ட, ஆல் தி பெஸ்ட்னு போக அப்ப இவளும் ஃபோன் பண்ணி இந்த ஆள் என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு கிடக்கான் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கூப்பிடுறான். இவனும் கொஞ்சம் கூட யோசிக்காம பக்கத்துல இருக்க பையன்ட்ட இன்னைக்கு நீயே செமினாரை பண்ணுன்னு நீட்டா இவனும் பார்த்துட்டு நீ என்ன பேசிட்டு கிடக்க, இது உன்னோட கனவு, இதுக்கு தானே இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு கிடந்த, நீயே பண்ணுன்னு தான் சொல்றான். இல்ல இல்ல நான் சீக்கிரம் போகணும்னு போயிடுறான். அப்ப இருந்தாலும் இங்க பாரு நீ பணம் மட்டும் கொடுக்கலன்னா நீ கன்ஃபார்ம் 6 மாசம் ஜெயில தான் இருக்கணும்னு மிரட்ட இவனும் வந்துடுறான். அப்படியா அப்ப நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவோம், அவங்களே வந்து யார் உள்ள போன்னு சொல்லுவாங்க, ஏன் நீ கால் பண்ணுன்னு சொல்ல இவனும் பயந்துட்டு ஏ இதுக்கெல்லாம் ஏன்பா போலீஸை கூப்பிடுறீங்க, போங்க உங்க பூனைய நீங்களே எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல இவனும் கரெக்ட் டைமுக்கு வந்து என்னையும் பூனையும் காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்ல இவனுக்கு பூனைன்னா பயம் போல. இவனும் அடியே அதுக்கேண்டி கிட்ட வருன்னு தள்ளி போறான். என்ன இதை பார்த்து பயப்படுறியா, இது ரொம்ப நல்ல விஷயம் ஆச்சேன்னு இவளும் வேணும்னே அவன் கிட்ட போய் விளையாடிட்டு கிடக்கா. ஹீரோக்கும் இவ கூட இருக்கும்போது மட்டும்தான் அவன் மூஞ்சில சிரிப்பே வருது. அடுத்து லின்னு பையனும் ஏண்டா அவ அங்க இருக்காடான்னு என்ன இப்பெல்லாம் உன்னை பார்க்க முடியறதே இல்ல, இங்க பாரு இவ ஹீரோவோட சிஸ்டர், நாங்கெல்லாம் ஃபேமிலி மேட்டரை பத்தி பேசிட்டு இருக்கோம், எங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்றேன்னு கேட்க ஏய் சும்மா நடிக்காத, அவனுக்கு உண்மையில எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டான். நீ என்னப்பா இவ்வளோ சின்ன பிள்ளையா கிடக்க, அவன் உன்கிட்ட போய் சொல்லியிருக்கான், என்னை இனிமே தொல்லை பண்ணாத எனக்கு வேலை கிடக்குன்னு ரெண்டுமே ஓடிடுதுங்க. இவனும் இதை நம்பிட்டு அவனுக்கு என்னை பார்த்தா என்ன மாங்காமடைய மாதிரி தெரியுதான்னு கத்திட்டு கிடக்கான். அப்ப கேம்லயும் நான் ஹீரோ ப்ளே பண்ணதா பார்த்தேன், அவன் ரொம்ப நல்லாவே ப்ளே பண்றான், அதனால இனிமே அவன் தான் உங்களுக்கு கேப்டன்னு சொல்ல இதுக்கு முன்னாடி லின்னு பையன் தான் கேப்டனா இருந்திருப்பான் போல. அப்ப லின்னோட ஃப்ரெண்டும் ஏன் இப்படி சடனா மாத்துறீங்கன்னு கேட்க கோச்சும் அவனுக்கு இப்பெல்லாம் கேம்ல ஃபோக்கஸே இல்லை, சரியா விளையாடுறதும் இல்லை, அதனால இனிமே ஹீரோ தான் கேப்டன்னு சொல்ல லின்னு பையனுக்கும் டாவையும் படிச்சுட்டா என்னோட பதவியையும் படிச்சுட்டான்னு செம்ம கடுப்பா கிடக்கு. அடுத்த நாள் இவனும் சார் இன்னைக்கு வரல, நான் தான் இன்னைக்கு ட்ரைனிங் கொடுப்பேன்னு சொல்ல போடா மென்னங்கிற மாதிரி எல்லாம் குத்த வச்சு உட்கார ஹீரோ மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கிடக்கான். அப்ப ஹீரோயினும் சூயிப்புலையும் வந்து அங்க இருக்க பிளேயர்ஸுக்கெல்லாம் ட்ரிங்க்ஸை நீட்டிட்டு லின்னு பையனுக்கு மட்டும் தூக்கி போடுறா. அது கூட அவனுக்கு பெருசா தெரில, ஆனா ஹீரோ கிட்ட போய் இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு நீட்டிட்டு போக அப்ப இவனும் ஹீரோயினை தான் பாக்குறான், ஆனா இவன் சூயிப்பிள்ளையை தான் பாக்குறான் போலன்னு இங்க பாரு இது என்னுடைய டீம், இதுல ஒண்ணு நீ தலையிட வேணான்னு பாட்டிலெல்லாம் தூக்கி போட்டு போக இவனுக்கும் ஏன்டா இப்படி படுத்துறீங்கன்னு கிடக்கு. அடுத்த நாள் ப்ராக்டிஸ் பண்ணாதல்ல சாரும் பனிஷ்மெண்ட்டை கொடுக்க லின்னு பையனும் அப்பா என்ன பண்றீங்கன்னு கேட்க அப்பான்னு கூப்பிடாத கோச்சுன்னு கூப்பிடுன்னு கத்த. அடுத்து ஹீரோவை தான் தனியாக கூப்பிட்டு பேசுறாரு, இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா கொஞ்சம் பழகிட்டே எல்லாம் சரியாயிடும் சொல்ல இவனும் ஆனா நீங்க லின் கிட்ட ஏன் இவ்வளோ ஆஷா நடந்துக்கிறீங்கன்னு கேட்க எல்லாம் அவன் நல்லதுக்காக தான்ப்பா, நீ எதை பத்தி யோசிக்காம உன்னோட ட்ரைனிங் ஆரம்பின்னு சொல்ல சேம் டைம்ல ப்ரொஃபஸரும் ஹீரோனை கூப்பிட்டு எக்ஸாம்லாம் நல்லா பண்ணியிருக்கமா, அப்புறம் நம்ம கிளாஸ்ல இருந்த ஹார்ட் ரிசர்ச் கிளாஸ்க்கு 2 பேரும் யூஎஸ் போகணும், நீ அட்டன் பண்றியான்னு கேட்க அப்பனா கிம்மா பார்க்கலாமேன்னு இவளுக்கும் செம்ம ஹாப்பியா கிடக்கு. அப்ப சூயிப்பிள்ளையும் வந்து இது மாதிரி ஹீரோ சண்டை போட்டுட்டு கிடக்கான்னு சொல்ல இவளும் அப்புறம் சொல்றேன்னு போயிடுறா. அப்ப ஹீரோயினும் தடுக்க தான் பாக்குறா, ஆனா எவனும் கேட்குற மாதிரி இல்ல. அப்போ ஒருத்தர் வந்து நீங்க சண்டை போடுறத நிப்பாட்டலனா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும்னு சொல்ல
அதை சொல்ல நீ யாருன்னு கேட்க, எங்கள் கம்பெனி தான் உங்கள் டீமுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு கிடக்கும், நீங்கள் ஸ்டாப் பண்ணலன்னா உங்கள் ஸ்பான்சர்ஷிப்பே கட் பண்ணிடுவோன்னு மிரட்டி விட்டுறாங்க. அடுத்த நாள் மேட்சும் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ டீமுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது இந்த ப்ளூ சட்டைக்காரன் தான். இவன் பேரு கைட்டு. இவன் வேற யாரும் இல்லை, கேத்தி பிள்ளையோட அண்ணன்காரன் தான். வந்ததும் வராதுமா ஹீரோனை மட்டும்தான் பார்த்துட்டு கிடக்கான். மேட்சும் நல்லா போயிட்டு கிடக்கு. இந்த தடவை ஹீரோ சொல்கிற மாதிரி தான் எல்லாம் விளையாடுறாங்க, மேட்சும் வின் பண்ணிடுறானுங்க. அப்போ கேத்தி பிள்ளையும் அவனுக்கு மலர்ச்சண்டை நீட்ட அவன் கண்டுக்காம ஹீரோனி கிட்ட போக இவளுக்கு பத்திக்கிட்டு வருது. இவனும் ஏய் என்ன ஃபோட்டோ எடுத்தியான்னு கேட்க, ஓ எடுத்தேனே, நீ இவ்வளோ நீட்ட பார்த்தா ரொம்ப கேவலமாக எடுத்திருப்பா, நீ வேணும்னு தானே இப்படி எடுத்திருக்க, ஓ மூஞ்சி அப்படி இருந்தா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டுட்டு கிடக்கா. அப்பவும் இந்த கைட்டு பையன் ஹீரோனியை தான் பார்த்துட்டு கிடக்கான். அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அப்போ ஹீரோயின் பார்ட் டைமாக ஜாப் அப்ளை பண்ணியிருப்பா போல, உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோன்னு மெசேஜ் வருது. அது வேறு யாரும் இல்லை, கேத்தி பிள்ளையோட அண்ணன் கம்பெனி தான். இவளும் அதை பார்த்து குஜாலவா ஹீரோ கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக போயிடுவா. அப்போ தான் பார்க்குறான், ஐயோ என்ன இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டோம், ஆனால் ஏன் நமக்கு ஹார்ட் பீட்லாம் படப்படன்னு இருக்குன்னு பார்க்க அப்போ சடனாக ஹீரோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. அவங்கள பார்த்து இவளும் நான் அவங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு ஹக் பண்ணிக்க அப்படியே நைட்டாக எல்லாம் தின்னுட்டு கிடக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆனதுக்கு ஹீரோ தான் காரணம் சொல்ல. அப்போ இவனும் இல்லை இல்லை அவன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணா பாஸ் ஆகிட்டா அவ்வளோதான்னு இவனும் அவளுக்கு கறி துண்டை வைக்க அவங்க அப்பாவும் பார்த்துட்டு, என்னப்பா இன்னைக்கு 3 எதுவும் ப்ளூ கலரில் எதுவும் இருக்கா என்ன, நீங்கள் எப்போலேருந்து இவ்வளோ க்ளோஸ் ஆனீங்கன்னு கேட்க, ஏன் இப்படி கேட்குறீங்க, நாங்கள் 2 பேரும் எப்போ ஹாப்பியாக தானே கிடப்போன்னு சொல்கிறா. இவனும் பார்க்குறான், இவ தான் இப்படி சொல்கிறாளான்னு இவனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக கிடக்கு. அடுத்த நாள் இவளும் இன்டர்வியூக்கு போனால் அங்கே பூனைக்குட்டி கிடக்கு. ரைட்டு பையனா இந்த பூனைக்குட்டி அடா பண்ணியிருப்பான் போல. இவளும் பார்த்துட்டு பூனைக்குட்டின்னு கிட்ட போக, ஆமா உனக்கு இந்த பூனையை தெரியுமா, தெரியும் மாவா, இதை நான் தான் வளர்த்துட்டு கிடந்தேன், என்னோட ஃப்ரெண்டு சுயி தான் உங்ககிட்ட கொடுத்துருப்பா, அன்னைக்கு என்னால் வர முடியலன்னு சொல்ல. அப்போ இவனும் சரி சரி உனக்கு இன்டர்வியூ முடிஞ்சிச்சுன்னு சொல்ல. இவளுக்கும் ஒரே ஷாக்கு, என்ன அதுக்குள்ளவா, ஏன் நான் அவனோட மார்க்கெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறியா, சீச்சி நானே அப்படி சொல்லுவேனா, சரி எனக்கு என்ன வேலைன்னு கேட்க, நீ என்னோட செக்ரட்டரியா இருக்க போற, ஆனா எனக்கு அந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுன்னு முடிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் எடுத்துக்கோ, கண்டிப்பா நல்லா பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை கிடக்குன்னு இவனும் பாசிட்டிவா தான் பேசுறான். இவளும் டன்னுங்கிற மாதிரி மண்டையாட்ட அடுத்து இவளும் ஹீரோ பார்த்து எனக்கு இது மாதிரி வேலை கிடைச்சிருச்சு குவானம் கம்பெனிலன்னு சொல்ல. இவனும் யோசிக்கிறான், அதான் அன்னைக்கு நீ சண்டை போட்டுட்டு இருந்தப்ப கூட ஹெல்ப் பண்ணார்ல அவரோட கம்பெனி தான்னு சொல்ல, என்ன அவன் கம்பெனியான்னு கோவப்படுறான். கைட்டு பையனுக்கும் ஹீரோக்கும் முன்னாடி எதுவும் பழக்கமான்னு தெரியல. இவனும் நீ எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு கிடக்க, ஏய் அவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாதுன்னு சொல்கிறான். இல்லை இல்லை நீ அங்கே வேலைக்கு போகக்கூடாதுன்னா போகக்கூடாது அவ்வளோதான். பாரு இவன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். அப்போ சடனாக ஹீரோவும், ஏய் நான் உன்கிட்ட காலில் விழுந்து கேட்குறேன், தயவு செய்து அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகாதுன்னு சொல்கிறான். இவளும் சரி ஆனால் நான் இந்த 1 மாதம் மட்டும் வேலைக்கு போய்க்கிறேன்னு சொல்கிறா. அப்போ சூய பிள்ளையும் சரி சரி விடுங்க இதை பற்றி அப்புறம் பேசிக்கலான்னு மழுப்பிடுறா. அடுத்து யாங்க பையனும் ஹீரோ பார்க்க வந்திருக்கான். அதனால சூய பிள்ளையும் இவளை பார்த்து பார்த்து கிளப்பிட்டு கிடக்கா. இவளும் நான் பார்க்க நல்லா இருக்கேன்னா கேட்க, இது என்ன கேள்வி, நீ பார்க்க சூப்பராக இருக்க, அது மாதிரி உன் மனசில் இருக்க ஃபீலிங்ஸை அவன்கிட்ட சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்ல. ஆனால் அவன் வேற பிள்ளையை டேட் பண்ணிட்டு கிடக்கான், நான் எப்படி, அதனால என்ன, அட்லீஸ்ட் நீ அவனை பற்றி என்ன நினைக்கிறனாச்சும் அவன் தெரிஞ்சுக்க வேணாமா, அதுவும் இல்லாமல் யாங் ரொம்ப நல்ல பையன், நீயும் அவனும் பெஸ்ட் பேரண்ட்னு சொல்ல. இவனும் ஆமாம் ஆமான்னு மண்டையை சொரிய. யாங்க பையனுக்கும் அல்டாப்புக்கும் சண்டை போல. இவனும் இப்பெல்லாம் எங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனை வருதுன்னே தெரியலன்னு ஃபீல் பண்ணிட்டு கிடக்க. அப்போ ஹீரோனை பார்த்துட்டு யாங்கும் இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல. இவனுக்கும் செம்ம கடுப்பாக கிடக்கு. அப்போ சூய பிள்ளையை இவ எங்க சொல்ல போறான்னு, அப்பனா நீயும் இவ்வளோ டேட் பண்ணலாம்லன்னு கேட்க, இல்லை எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சண்டை தான், ஆனால் நாங்கள் இன்னும் பிரியல, இன்னும் சொல்லணும்னா அவள் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, என்னை மன்னிச்சிருன்னு பட்டுன்னு சொல்லிட்டான். இவளுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. நான் வெளியே போகிறேன்னு போக இவனும் பின்னாடியே தான் போகிறான். இவன் கும்மரட்டி கிடக்கிறத பார்த்துட்டு, ஏய் இப்போ எதுக்கு அழுகிற, நீ அழுகிறப்ப ரொம்ப கேவலமாக கிடக்கடின்னு சொல்ல. டே எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுடா, என்னால் அழுகாமல் இருக்க முடியலன்னு கத்த. சரி சரியா அழுது தொலை. அப்போ இவளும் டக்குன்னு அவன் மேலே சாஞ்சிட்டு என்னை நல்லா பார்த்துக்கொண்டு அழுகிறா. அப்போ மனசில் இவனும் நான் இன்னைக்கு மட்டும் இல்லை இது மாதிரி லைஃப்ல உன்னை பார்த்துக்கணும் ஆசைப்படுறேன்னு சொல்கிறான்.